ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு சொல்லு. அப்பதான் நாங்க அதுக்கு ப்ரிப்பேரா இருக்க முடியாமதா, புரியுதா? ஒண்ணு, இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல அத்தை எங்களுக்காக அண்ணிய எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போடுவாங்க. அத்தை புனிதாக்காவ சத்தம் போடுவாங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? இது வரைக்கும் நடக்காதெல்லாம் அமுதா நடத்தி காட்டிருக்கா. அப்ப இதுவும் நடக்கும் யாயினி. நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். இதுதான் என் மாமா. அதுக்கப்புறம் இன்னொரு திட்டமும் இருக்கு. அது என்ன திட்டம்? எனக்கு என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவரே என்ன சந்தேகப்படுற அளவுக்கு யோசிக்கிறாருன்னா அதுக்கு அண்ணி தானே காரணம். இத வச்சே இன்னைக்கு அண்ணி கால்லயும் அண்ணன் கால்லயும் நான் ஆசீர்வாதம் வாங்காம இருக்க போறேன். நீ அம்மாவை புனிதா சத்தம் போட வைப்பேன்னு சொன்னப்போ கூட அது நடக்கும் நம்புறேன். ஆனா இப்போ சொன்ன பாத்தியா, இது நடக்க வாய்ப்பே இல்லம்மா. நேத்து நைட் அம்மா சொன்னதை நீ கேட்டல, தாலி செயினை புனிதா தான் கொடுக்கணுமா, அதை நான் உன் கழுத்துல போடணும்னு சொன்னாங்க. நீ சொல்ற இந்த விஷயத்த சரின்னு அமைதியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறியா நீ? மாமா, நான் சொன்னதுதான். எனக்கு உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப அவசியம். அதே மாதிரி புனிதா எனக்கு தாலி செயின் எடுத்து கொடுக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏதோ என்னோட ஹெல்ப் என்னன்னு சொன்னியே, நான் என்ன பண்ணணும்னு சொல்ல அமுதா. போடுற திட்டத்தெல்லாம் பார்த்தா வில்லத்தனத்துல PhD வாங்கின மாதிரி இருக்கே. நமக்கு எதுக்கு வம்பு? இவ சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்குவோம். எல்லாம் என்ன தாத்தாவை தெரியுதா உனக்கு? வல்லம் இருக்கான்ல, உன்னை எப்பவும் கொஞ்சிக்கிட்டு இருப்பான். தேனே, ஏதாவது சாப்பிடுறியாமா? நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நான் போடுற காஃபினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் கண்ணி, பரவாயில்ல, வந்த வேலையை பார்க்கலாம். ரோஹிதர் வந்துட்டு இருக்காரத்த. அவர் வந்த உடனே முதல்ல அமுதாவுக்கு தாலி பெருக்கி போட்டுடலாம். ஒன்னும் அவசரம் இல்லம்மா, மெதுவா வேலையை பாருங்க. ஆமா மச்சான், பெரியசாமி வரலையா? நான் போன் பண்ண மாப்ள, அவங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் அவங்கள பார்க்க போயிருக்கான். இப்பெல்லாம் அமுதா கூட மணிகண்டனை பார்க்க முடியுதோ இல்லையோ, யாழ்னிய பார்க்க முடியுது. வேற என்ன பண்றது? நம்புறவங்களே நம்மள சந்தேகப்படும் போது நம்மள சந்தேகப்பட்டு ஒதுக்குனவங்க தான் நமக்கு உதவியா இருக்காங்க. அல்லவா மாமா, நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசாதடா. இத பாரு, அதுவும் ஒரு பிரச்சனை ஆயிட போகுது. புரியுது மாமா, நான் எதுவும் பேசல. ஐயா உள்ள வரலாமா? அப்பா, புரோஹிதர் வந்துட்டாருப்பா. வணக்கம். வாங்க வாங்க. இங்க பாருங்க, போட்டோகிராஃபர் சேர்ந்து வந்துட்டாரு. போட்டோகிராஃபர், இங்க பாருங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு போட்டோவும் சும்மா பளிச்சுன்னு இருக்கணும். கண்டிப்பா சார். மன்னிக்கணும், தாமதமா வந்துட்டேனா? நீங்க சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்க. அப்ப வந்த வேலையை ஆரம்பிக்கலாம்ல? ஐயா, தாலி கோக்கணும்னு சொன்னீங்களே, முதல்ல தம்பதியை வந்து உட்கார சொல்லுங்க. சரிங்கய்யா. சொல்லவா மாமா, அதுக்கான ஏற்பாடு பண்ணு. சிறப்பா பண்ணிடுறேன் மாமா. மாமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அமுதா. உட்காருங்க. மணிகண்டா, வாப்பா, வந்து உட்காரு. உட்காரு. அமுதா, உட்காருமா. ஓம்
விநாயகனே போற்றிவோம் இடைகள் தீர்ப்பவனே போற்றிவோம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம் அகந்தை அழிப்பவனே போற்றிவோம் அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம் ஆணை முகத்தானே போற்றிவோம் ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம் ஆதி மூலமானவனே போற்றிவோம் ஆனந்த வடிவே போற்றி போற்றி. பொண்ணுக்கு புது திருமாங்கல்ய கயிறை கழுத்துல போடுங்க. ஓம் அன்பலட்சுமியே போற்றிவோம் அன்னலட்சுமியே போற்றிவோம். அமுதா, உன் தாலியை செயின்ல கோக்கணும். சோ மணி அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துரு. லட்சுமியே போற்றிவோம் அழகு லட்சுமியே போற்றிவோம் ஆனந்த லட்சுமியே போற்றிவோம் ஆகம லட்சுமியே போற்றிவோம் ஆதி லட்சுமியே போற்றிவோம் ஆத்ம லட்சுமியே போற்றிவோம் இஷ்ட லட்சுமியே போற்றிவோம் இதய லட்சுமியே போற்றிவோம் ஈகை லட்சுமியே போற்றிவோம் உத்தம லட்சுமியே போற்றிவோம் ஏகாந்த லட்சுமியே போற்றி போற்றி. தேனே, நாம 2 பேரும் போய் உட்கார்ந்து போத்துடலாமா? போற்றிவோம் கிருதலட்சுமியே போற்றிவோம் கிரகலட்சுமியே போற்றிவோம் குணலட்சுமியே போற்றிவோம் குங்குமலட்சுமியே போற்றிவோம் கம்பீரலட்சுமியே போற்றிவோம் கேசவலட்சுமியே போற்றிவோம் கோவில் லட்சுமியே போற்றிவோம் கோவிந்தலட்சுமியே போற்றிவோம் கோமாதாலட்சுமியே போற்றிவோம் சர்வலட்சுமியே போற்றிவோம் சக்திலட்சுமியே போற்றிவோம் சக்கரலட்சுமியே போற்றிவோம் சத்யலட்சுமியே போற்றிவோம் சங்கலட்சுமியே போற்றிவோம் சந்தானலட்சுமியே போற்றிவோம் சந்ததி லட்சுமியே போற்றிவோம் சாந்தலட்சுமியே போற்றிவோம் சிங்கார லட்சுமியே போற்றிவோம் சூரியலட்சுமியே போற்றிவோம் சந்தாமர லட்சுமியே போற்றிவோம் புனிதா, நீ வாமா. சௌந்தரிய லட்சுமியே போற்றிவோம் ஞானலட்சுமியே போற்றிவோம் தனலட்சுமியே போற்றிவோம் ஆண்யலட்சுமியே போற்றிவோம். நேற்று நீங்க கோயிலுக்கு போனதுக்கே மணிகண்ட பிரச்சனை பண்ணா. பாத்துக்கோங்க புனிதா, நம்மளால இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இத்தனை பேர் கூடி இருக்கும் போது மணிகண்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். நான் பாத்துக்கிறேன் கபிலன். புனிதாமா, இங்க வாமா. என்ன சொல்லுங்கம்மா? நீ தானே அமுதாவுக்கு நாத்துனாரு, அப்ப நீதான் இந்த தாலி செயினை போட்டு விடணும். வா, வந்து இந்த செயினை வாங்கிக்கோ. மா, நான் எதுக்குமா? நீங்களே மணிகண்ட கிட்ட கொடுத்துருங்க. ஏமா, அம்மா தான் சொல்றல்லம்மா, வந்து வாங்கிக்கோமா. அப்பாவே சொல்லிட்டாரு.